மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பதிவை உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பாருங்க. இந்த பதிவை போட்டவன் பேரு சூர்யா சேவியர். யார் அப்படின்னா ஒரு எழுத்தாளன் அப்படிங்கிற போர்வையில சுத்தக்கூடிய அறிவாலய கொத்தடிமை. என்ன மாதிரியான ஒரு திமிர்த்தனமான பதிவு போட்டிருக்கான் அப்படிங்கிறத நீங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த லட்சண கருணாநிதியில இவனுக்கு சொல்லின் செல்வர் விருது திமுக அரசால வழங்கப்பட்டுச்சு. இவர் தான் அந்த சொல்லின் செல்வர். இவர் எழுதின சொல்லலாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். விருது கொடுத்து விளக்கமாத்தால அடிக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபர் தான். எப்படி உருவகேலி பண்றானுங்க பாத்துங்க. நான் இவனுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்க விஷயம் என்ன தெரியுங்களா? டேய், எச்சி எலும்பு 200 ரூபாய் எடுப்பு சோறு, அந்த ஒரு கருப்பு நிறம், ஒரு பரட்ட தலை அப்படின்னா உருவகேலி பண்ணுவியா? இதுலதான் உங்களுக்கு இந்த அழகான வேட்பாளர் அப்படின்னு தென் சென்னையில நீங்க கொண்டாந்து நிறுத்தினீங்கல்ல ஒரு மேனாமினிக்கு, அந்த மாதிரி இவங்களால மேக்கப் போட்டுக்க முடியாதா? இவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு அந்த மாதிரி மேக்கப்பும் போட்டுக்கிட்டு வர முடியும். இந்த பவுடர் பங்கஜோன்னு ஒன்ன கொண்டு வந்து இப்ப சென்னை மேயரா வச்சிருக்கீங்களே, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு, அந்த மாதிரி இவங்களால மேக்கப் போட்டுட்டு வெளில வர முடியாதா? அவங்க கிட்ட இருக்கிற காசுக்கு அதை செய்ய முடியும். ஆனா அது கூட வேண்டாம். இருக்கிற பரட்ட முடின்னு நீ சொல்ற அந்த முடிய மொத்தமா செரைச்சு போட்டுட்டு ஸ்டாலின் மாதிரி விக்கு வாங்கி கூட மண்டையில மாட்டிக்க முடியாதா என்ன? ரொம்ப சுலபம்டா தம்பிங்களா இதெல்லாம். இவ்வளவு எச்சத்தனமா இதுக்கான உருவ கேலிங்கிறதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுங்க, பதிலுக்கு வார்த்தை வித்தியாசமா தான் வரும். சரி இவன் தான் உருவ கேலி பண்றானே, இவன் யார பேச பார்த்தா எம்ஜிஆர் மாதிரி தகன்னு மின்னுவானான்னு பார்த்தா, இவன் மோரைய பார்த்தா கிராமத்துல சொல்லுவாங்க தெரியுமா, அதை போனது கூட எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு. அப்படிதான் இவன் மோர இருக்கு. நாம உருவ கேலி பண்ற ஆளு கிடையாது. பட் இவனெல்லாம் அவன் பொருளையே தான் எடுத்து அவனை போடணும்பாங்கல்ல, இவன் பயன்படுத்துற அதே உருவ கேலியை தான் இவனையும் திருப்பி பயன்படுத்தணும். இந்த மூஞ்சி மோரைய வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணலாமா? எவ்வளவு கீழ்த்தரமா போறாங்க பாருங்க. அவங்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்க, இயல்பா இருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அழகா இருக்கணும்னு ஏதாவது விதி இருக்கா? இதுதான்டா அழகு. தமிழச்சியோட ஒரிஜினல் முகம் இதுதான்டா. தமிழச்சி மாதிரி மேக்கப் போட்டுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. தமிழச்சியாவே இருந்தா போதும். இந்த மாதிரி உருவ கேலி பண்றதெல்லாம் விட்டுட்டு வழக்கம் போல போய் அறிவாலயத்துல அடப்பு எடுக்கிற வேலையை மட்டும் பாருங்கடா அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்தது நேரா நம்ம விஷயத்துக்கு வந்துரும். அடிக்கடி சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்த சொல்லுவார். இந்த அதிகாரிகள் தான் திமுகவை முட்டு சந்துல கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்கன்னு. பல வீடியோக்கள்ல சவுக்கு சங்கர் அவர்களோட வீடியோக்கள்ல இதை நீங்க பார்த்திருக்கலாம். அதிகாரிகள் உங்களை முட்டு சந்து கூட்டு போறாங்க, அதிகாரிகள் உங்களை முட்டு சந்து கூட்டு போறாங்க அப்படின்னு. அப்படி முட்டு சந்தில இப்ப கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. IAS IPS எல்லாமே அப்ரூவர் ஆகக்கூடிய வேலையை செய்ய தயாராயிட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நாம என்னதான் ரிப்பேர் பண்ணி வச்சாலும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஓட்ட வண்டி இதுக்கு மேல ஓடாது. நாம என்னென்னமோ பண்ணி கீ கொடுத்தலாம் பார்த்தோம், பொம்மை வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. திமுகவோட தோல்வி உறுதி அப்படிங்கிறது IAS IPSகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது குரங்கு பல்ட்டி குரலி வித்த காமிச்சு கொண்டு வந்து இந்த பொம்மையை உட்கார வச்சுட்டு நம்ம ஆட்டி படைக்கலான்னு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி விலை போகல. அதனால தோல்வி உறுதிங்கிற முடிவுக்கு ஏற்கனவே போடப்பட்டிருந்த அத்தனை வழக்குகள்லையும் அப்ரூவர் ஆகிறதுக்கு தயாராயிருக்காங்க IAS IPS அதிகாரிகள். இதுல ஏற்கனவே டாஸ்மார்க் வழக்குல விசாகன் IAS அவர்கள் முழுக்க அப்ரூவரா மாறிட்டாரு. ஏங்க, நீங்க எதுக்கு குறிப்பிட்ட கம்பெனியோட லிக்கரை மட்டும் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? வாட்ஸ்அப்ல உனக்கு அனுப்பிச்சது யார் அப்படின்னு வரும்போது, தம்பி ரத்தீஷ் தான் அனுப்பிச்சுட்டாப்ல எல்லாத்தையும். ஒரு தடவை வந்து சிஎம் வீட்டுக்கு, டெப்டி சிஎம் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, நான் கூப்பிடுறாங்களே அப்படின்னு போயிருந்தப்ப அங்க பாத்தீங்கன்னா அமைச்சர் முத்துசாமி இருந்தாரு. அப்ப சின்னவர் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. நான் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டாஸ்மார்க் பர்ச்சேஸ் ஃபுல்லாவே இனிமே ரத்தீஷ் தம்பி சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டாரு. எங்க அமைச்சர் முத்துசாமி அதான் சொன்னாரு. அதனாலதாங்க நான் குறிப்பிட்ட கம்பெனில இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன், எனக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் எல்லாமே கொடுக்கறது ரத்தீஷ் தான் அப்படிங்கிறது எல்லாமே ஒப்புச்சிட்டாரு மனப்பாடமா. இதுதாங்க நடந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன், அதிக அரசியல்வாதிகள், தலைவர்கள், அமைச்சர்கள் சொல்றதாங்க நான் கேட்கணும். என்னதான் IPS இருந்தாலும் IAS இருந்தாலும் அமைச்சர் சொல்றதை மீற முடியாதுங்க அப்படின்னு மொத்தமா அவர் போட்டு உடைச்சதுல டாஸ்மார்க் வழக்குக்கு தேவையான அத்தனை ஆதாரமும் திரட்டி தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இப்ப டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள், DVACயோட DGP. இவர் வந்து கோர்ட்டே சொன்னாலும் நான் கேஸ் போட மாட்டேன் நேரு மேல அப்படிங்கிற லெவல்ல இருந்தாரு. அவரை மாத்திட்டு சந்தீப் மிட்டலை போட்டாங்க. அப்புறம் உடனே TR பாலு பதறிட்டு கடிதம் எழுதினாரு.
இங்க இருந்து உடனே மறுபடி டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களே போடப்பட்டாரு. இப்ப அவரு விடுமுறை அப்படிங்கறத எடுத்துட்டு போயிருக்காரு. கேட்டா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நெஞ்சு வலி, அப்படி இப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் வழக்கு போடல, இந்த விவரத்துல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அத்தனையும் ஒப்பிக்கிறதுக்கு தயாராயிட்டார் டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் அப்படிங்கிறது தான் மேலிடத்து தகவல். ஏன்னா ஆட்சி மாறப்போகுது, எடப்பாடி வந்தாருன்னா தூக்கி எங்க கெடாசுவாரு அப்படின்லாம் தெரியாது. அதுக்கு நம்ம நேரா பிஜேபி சரண்டர் ஆயிட்டு, ஐயா நான் உங்களுக்கு விசுவாசமா இருந்துக்கிறேன், இதுக்கு மேல இனிமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி எனக்கு ஆண்டவராகிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கியும் போறதுக்கு தயார் நிலையில தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள் அத்தனை பேருமே இருக்காங்க. அதுல டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் மட்டும் விதிவிலக்கு அப்படிங்கிறது இல்ல. அவரும் போயிட்டாரு. என்னன்னா எலெக்ஷன் நேரம், இப்ப கூட நாம கோர்ட்டு சொல்றதை கேட்டுக்கிட்டு போடல வரல, ஏதாவது சிக்கல் தேவையில்லாம நம்ம லீவ்ல போயிடுவோம், யாரையாவது போட்டு அவங்க ஏதாவது போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொறுப்பா ஒருத்தரை கொண்டு மறுபடியும் போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்மே தயார் நிலையில இருக்கு. நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க. திமுக இவங்கதான் முக்கியமான அதிகாரிகள் அப்படின்னு யார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ நெருங்கி, இன்னும் சொல்ல போனா திமுக அவங்கள வச்சிருக்கல, அவங்கதான் திமுக முதல்வரை வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குரூப் எல்லாமே எழுதி வச்சுக்கிங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனேயே காலங்காத்தால போய் பூங்கத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டு வாசல்ல நிற்பாங்க. அதுதான் நடக்க போகுது. முட்டு சந்துக்கு கொண்டு நிறுத்திட்டாங்க. இது ஸ்டாலினுக்கும் தெரிஞ்சு போச்சு, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தெரிஞ்சு போச்சு, நாம ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அவருக்கும் வந்துருச்சு. அதனால இனிமே டெல்லிக்கு போய் கையில காலில் உழுவக்கூடிய படலத்தை தொடங்குவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல உண்மை. சரி, என்ன நீங்க எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் பூங்கொத்து கொடுப்பாங்க, அப்ப எடப்பாடி தான் சிஎம்னே நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க வைக்கலாம். இங்கதான் விஜய் கேம் சேஞ்சரா மாறுறார். இந்த தேர்தலோட கேம் சேஞ்சர் விஜய் தான். விஜய் தனித்து நின்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குகிறார். விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எந்த ரூபத்துல நீங்க இதை பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா சும்மா அச்சு விடாதையா அப்படின்னு கேட்கக்கூடாது இல்ல. விஜய் அவர்கள் பெருவாரியா பிரிக்கக்கூடிய வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ஓட்டு விஜய் வாங்குறாருன்னா 70 ஓட்டு திமுக ஓட்டு. அடிச்சு சொல்றேன் நானு, எழுதி வச்சுங்க. கிறிஸ்துவ வாக்குகள் பிஜேபி இருக்குங்கிறதுக்காக இலவச இணைப்பா கொண்டு போய் அப்படியே திமுகவுக்கு கொட்டப்பட வேண்டிய வாக்குகள் எல்லாத்தையுமே விஜய் பிரிக்கிறார். அது திமுகவுக்கு ஒரு பேரிடி. அது மாதிரி மறைந்த அம்மா ஜெயலலிதா அவர்களோட மரணத்திற்கு பிறகு இளைய சமுதாயம் பெரிய அளவுல, பெண்கள் சமுதாயம் குறிப்பா இளைய பெண்கள் சமுதாயம் அதிமுகவை நோக்கி வரல, பெண்கள் வாக்கும் அதிமுகவை நோக்கி வரல. அது எல்லாம் திமுகவுக்கு போயிட்டு இருந்தது. ஏன்னா அதிமுகவில் நடந்த உட்கட்சி பூசல்களை பெண்கள் கொஞ்சம் கூட ரசிக்கல. அதே மாதிரி இதை கரெக்டா பயன்படுத்துறதுக்காக கனிமொழியை கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி சில வேலைகள்லாம் பாக்குறாங்க. அதே மாதிரி மகளிர் உதவித்தொகை, இந்த பஸ் இலவச பேருந்து ஓசி பஸ்ன்னு சொன்னாங்களே, இதெல்லாம் பெண்களை அப்படியே இழுக்கிற மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு பெண்கள் வாக்கு அதிமுகவுக்கு போவே கூடாது அப்படிங்கிற ரூபத்திலையும் திமுக வேலை செஞ்சுது. பட் இந்த பெண்கள் வாக்கு எல்லாமே இந்த வாட்டி விஜய் அவர்கள் பக்கம் திரும்புது. இலவச பஸ், அதாவது ஓசி பஸ், பெண்கள் உரிமை தொகை, அதாவது கலைஞர் உரிமை தொகை, தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை, இதையெல்லாம் நம்பி இருந்த திமுகவுக்கு விஜய் ஃபேக்டர் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட திமுகவை விஜய் அழிச்சிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுலயும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது, நெல்லுக்கு பாயிற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாயும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி சென்னை எங்களோட கோட்டை, திருச்சி எங்களோட கோட்டை. சென்னையில ஒரு 16, திருச்சியில ஒரு 10, 26 தொகுதி தொக்கா திமுகவுக்கு போக வேண்டியது. விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் களத்துக்கு வரலன்னா, இப்ப விஜய் களத்துக்குள்ள வந்த உடனேயே சென்னையில பெரம்பூர்ல விஜய் நிக்கிறார் அப்படின்னா அந்த தாக்கம் அதை சுத்தி ஒரு 6-7 தொகுதியில இருக்கும். திருச்சியில நிக்கிறாருன்னா அதை சுத்தி ஒரு 6-7 தொகுதியில இருக்கும். இங்கெல்லாம் விஜய் அப்படிங்கிற நபர் வெற்றி அடைகிறார். அவரோட வேட்பாளர்கள் பெரிய அளவுல களத்துல போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இவர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஓட்டு அப்படிங்கிறது திமுகவை வச்சு அழுத்தி அதிமுகவை தூக்குது. அதனாலதான் சொல்றேன், விஜய் தான் 2026 தமிழ்நாட்டுக்கு கேம் சேஞ்சர். ஆனா விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகளால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்ப்ளீட்டா அடிச்சுக்கிட்டு வரார் அப்படிங்கிறத நீங்க தேர்தல் முடிவுல பாப்பீங்க. இப்ப நான் சொல்றது காசு வாங்கிட்டு பேசுற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. காசு எங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க, நானும் போய் வாங்கிக்கிறேன். உண்மையிலேயே நான் யோக்கிய சிகாமணி, நான்லாம் பணம் வாங்க மாட்டேன். தயவு செய்து சொல்லுங்கயா எங்க கொடுக்குறாங்கன்னு, நானும் போய் வாங்கிக்கிறையா, வெட்டியா கத்திட்டு கிடக்குறையா,
கேமரா கூட வாங்க முடியலையா, வெறும் போனை வச்சு கத்திக்கிட்டு இருக்கேன், எங்கேயாவது காசு கொடுத்தாங்கன்னா சொல்லுங்க, நானும் போய் வாங்கிக்கிறேன். அது மாதிரி யாரு தகவல் சொல்லி காசு வாங்கி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு ஏதாவது பர்சன்டேஜ் போட்டாவது கொடுத்துட்றேன், பார்த்து செஞ்சு விடுங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், சவுக்கு சங்கர் கைதுக்கு பின்னால் என்ன நடந்தது? நேத்து சில விஷயங்களை விசாரிச்சேன், அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அருள்மொழிவர்மன் அப்படின்னு ஒரு யூடியூபர் இருப்பாரு, உங்களுக்கு எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும். அவர் மூலமா தான், அவர்கிட்ட நடத்தின விசாரணையின் அடிப்படையில தான் சவுக்கு சங்கரோட இருப்பிடம் காவல்துறையால கண்டுபிடிக்கப்பட்டதா செய்திகள் அப்படிங்கிறது வருது. பட் அருள்மொழிவர்மன் காட்டி கொடுத்திருப்பாரா அப்படின்னா சத்தியமா காட்டி கொடுத்திருக்க மாட்டார். ஏன்னா நல்ல பையன், சவுக்குக்கு ரொம்ப விசுவாசி. அப்படிங்கிறத விட சவுக்கு மாதிரியே ஜேர்னலிசம் பண்ணணும், ஆளுங்கட்சி அராஜகத்தை எதிர்த்து பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி நபர்கள் ரொம்ப கம்மி. அந்த பையன் அந்த மாதிரியான ஒரு பையன் தான். என்னோட வயசுல சின்னவராக தான் இருப்பாரு, அதனால பையனை சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் அவர்கிட்ட நடத்தின விசாரணையில போலீசார் போட்டு வாங்கிட்டாங்க, சவுக்கோட இருப்பிடம் அருண்மொழிவர்மன் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா அருண்மொழிவர்மனே சவுக்க தொடர்பு கொண்டு இது மாதிரி அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க வேற இடத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொன்னதாகவும், மாறும்போதுதான் சவுக்கு சங்கர் பிடிபட்டார் அப்படிங்கிறது மாதிரியான செய்திகள் வருது. இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல. அதான் காவல்துறையோட விசாரணை அப்படிங்கிறத எல்லாராலையும் முறையா அணுகிற முடியாது. அன்பா பேசுறாங்க அப்படின்னா ஆப்ப சுருவுறாங்கன்னு அர்த்தம். முதல்ல அப்படிதான் வருவாங்க. உருட்டல் மிரட்டல் எல்லாம் மீடியாக்காரர்கள்ட்ட பெருசா வச்சுக்க மாட்டாங்க. அப்படியே அன்பா போட்டு கொத்து கோத்து வாங்குவாங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி எங்க எந்த இடத்துல எதை வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால சவுக்கு மாதிரியான நபர்கள் விவகாரத்துல நாம நேரடி தொடர்புல இல்லாம இருக்கிறது தான் நமக்கு ரொம்பவே சேஃப். ஏன்னா இப்ப திரு சிவசுப்பிரமணியன் சொல்லுவார், சிவா மீடியா சிவசுப்பிரமணியன் அவர்கள், வீரப்பன் அவர்களை முதல்ல சந்திச்சவர் அவர் தான். நமக்கு அது ஒரு பெரிய பாடம். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, வீரப்பன் குழுவினரை சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிக்கிற மாதிரி இருந்தா நீங்க சொல்லிருங்க, நான் வெளியில போயிடுறேன், நீங்க அப்புறம் பேசி முடிச்சுட்டு என்ன கூப்பிடுங்க, நான் வரேன்னாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்காகனா, ஒருவேளை காவல்துறையினர் நம்மள அடிச்சே கேட்டாலும் அவங்க பேசிக்கிட்டு நமக்கு தெரிஞ்சா சித்திரவதை தாங்க முடியாமலோ இல்ல வேற ஏதாவது மனோ தத்துவ அடிப்படையிலயோ விசாரணை நடத்தி நம்ம கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க, நமக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியாம இருந்துட்டா நம்மளால அவங்களுக்கு பாதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் சரி. சவுக்கு விவகாரத்திலையும் அந்த மாதிரியான அணுகுமுறையோட தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ரொம்ப சரியாவே புரிஞ்சுக்கிறேன். எது எப்படியோ திமுகவுக்கு முட்டுசந்து உறுதி. IAS IPS அதிகாரிகள் அப்ரூவர் ஆகிறதால ஸ்டாலின் தலையில பெரிய இடி அப்படிங்கிறதே உளுந்திருக்கு. கைது படலம் அப்படிங்கிறது நிச்சயம் தொடரும். தேர்தலுக்கு பிறகு தீபாவளி தான் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். பண்டிகையை கொண்டாட தயாராகுங்க. தொடர்ந்து பேசுவோம்.